வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏர் இந்தியா விமான விபத்துக்குள்ளான சம்பவத்திற்கு பின்னர் விமான நிறுவனத்துடன் இணைந்து விசாரணை நடத்தி வரும் புலனாய்வாளர்கள் போயிங் 787 விமானம் உயரத்தை இழந்து விபத்துக்குள்ளானதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருகின்றனர். அந்த புலனாய்வுக்கு சமாந்தரமாக ஏர் இந்தியா விமானிகள் ஒரு செயற்கை விமான பறத்தல் பாவனை மூலம் விமானம் எப்படி வீழ்ந்திருக்கலாம் என்பது தொடர்பான சில சாத்தியங்களை கண்டறிந்துள்ளனர். ஒரு செயற்கை விமான பறத்தல் என்பது இந்த விமானத்திற்கான சிமுலேட்டரில் விபத்துக்குள்ளான விமானத்தின் நிலைமைகளை உருவகப்படுத்தி விபத்து எப்படி நடந்திருக்கலாம் என்று ஒரு வரைபடத்தை உருவாக்குவது. அதைத்தான் ஏர் இந்தியா விமானிகள் செய்துள்ளார்கள். சிமுலேட்டரில் AI-171 இறுதி தருணங்களை ஏர் இந்தியா விமானிகள் மீண்டும் உருவாக்கினார்கள். இந்த சிமுலேட்டர் பறத்தல் சோதனைகள் சில விஷயங்களை காட்டிக் கொடுக்கும் என்பது உண்மைதான். இதை பல விமான நிறுவனங்களும் செய்கின்றன. ஆனால் இது விமான கருப்பு பட்டியின் தரவுகளை ஆராய்ந்து புலனாய்வு அறிக்கை கொடுப்பது போல துல்லியமானது அல்ல. சிமுலேட்டர் பறத்தல் சோதனை முடிவுகள் விபத்து எப்படி நடந்திருக்கலாம் என்பது சொல்லுமே தவிர இப்படித்தான் நடந்தது என்று உறுதிப்படுத்தாது. ஏர் இந்தியா விமானிகள் செய்த சோதனையில் விமானத்தின் நீடிக்கப்பட்ட லேண்டிங் கியர் மற்றும் பின்வாங்கிய இறக்கை மடிப்புகளுடன் காட்சிகளை சோதித்துள்ளனர். விமானம் விபத்துக்குள்ளான போது படமாக்கப்பட்ட காணொளியில் இரு அசாதாரண விஷயங்கள் இருந்தன என்பதை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் முன்பு வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். அந்த இரு விஷயங்களும் விமானத்தின் லேண்டிங் கியர் மற்றும் விமானத்தின் இறக்கையில் உள்ள பிளாப்ஸ். விமானத்தின் லேண்டிங் கியர் மேலேறி இருக்க வேண்டும், விமானத்தின் இறக்கையில் உள்ள பிளாப்ஸ் கீழிறங்கி இருக்க வேண்டும். விபத்து நடந்த போது இரண்டும் அந்த பொசிஷன்களில் இருக்கவில்லை. சிமுலேட்டர் பறத்தல் சோதனையில் முடிவுகளின்படி இந்த இரண்டும் மட்டுமே விபத்திற்கு வழி வகுத்திருக்காது என்பதை கண்டுபிடித்துள்ளனர். அதாவது இந்த இரண்டும் விமானம் மேலெழுவதை பாதிக்கும், ஆனால் விமானத்தை வீழ்த்தாது. அதனால் விமானம் வீழ்ந்ததற்கு இவை இரண்டோடு வேறு காரணம் அல்லது காரணங்கள் இருக்க வேண்டும். இந்த கண்டுபிடிப்புகள் விபத்துக்கு முன் மின்னிழப்பு அல்லது அதனுடன் இணைந்து தொழில்நுட்ப செயலிழப்பை ஒரு சாத்தியமான காரணமாக காட்டுகின்றன. ஏர் இந்தியா விமான விபத்து உருவகப்படுத்தல் முடிவுகளில் விமானத்தின் இரண்டு என்ஜின்களிலும் ஒரே நேரத்தில் மின் இழப்புக்கான காரணம் தெளிவாக இல்லை. அதே நேரத்தில் புலனாய்வாளர்கள் கருப்பு பட்டியில் உள்ள இரண்டு விமான ரெக்கார்ட்களிலிருந்து தரவை பகுப்பாய்வு செய்யும் போது அதற்கான காரணம் தெளிவாக தெரிய வரும். விசாரணை பல்வேறு சாத்தியக்கூறுகளையும் கருத்தில் கொள்கிறது. அதில் விமானிகளின் தவறும் அடங்கும். ஆனால் விசாரணைகள் தொழில்நுட்ப விஷயங்களை முதன்மை காரணியாக பார்ப்பதாக இந்த விஷயத்தை நன்கு அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் AAIBயால் நடத்தப்படும் முறையான விசாரணை ஒரு பக்கமாக நடக்க சுயாதீனமாக சாத்தியமான சூழ்நிலைகளை ஆராயும் நோக்கத்துடன் ஏர் இந்தியா விமானிகளால் இந்த சிமுலேட்டர் பறத்தல் சோதனை மேற்கொள்ளப்பட்டது என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்த ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் பேரழிவை சந்தித்த துரதிர்ஷ்டமான போயிங் 787 விமானம் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இரண்டு என்ஜின்களை பயன்படுத்தியது. விமானம் புறப்பட்ட பின்னர் உயரத்தை அடைய தோல்வியுற்ற முயற்சியையும் அதனைத் தொடர்ந்து தரையில் இறங்குவதையும் காட்சி பதிவுகள் படம் பிடித்தன. இது இறுதியாக விபத்திற்கு வழிவகுத்தது. இங்கு மற்றும் ஒரு விவகாரமும் உள்ளது. இயந்திர கோளாறு மற்றும் விமானிகளின் தவறு ஆகியவற்றுடன் வேறு ஒரு காரணமும் கூறப்படலாம். அதையும் பார்த்து விடலாம். தற்போது பரவலாக ஊகிக்கப்படுவது போல விமானத்தில் உள்ள இரண்டு என்ஜின்களின் செயலிழப்பு கண்டிப்பாக பேரழிவை ஏற்படுத்தும் என்று கூற முடியாது. இரண்டு என்ஜின்களின் செயலிழப்பை சமாளிக்க விமானிகளுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. அந்த பயிற்சிகள் விமான நிறுவனத்திற்கு விமான நிறுவனம் மாறப்படுகின்றன. ஏர் இந்தியாவின் போயிங் 787 விமான குழுவில் உள்ள விமானிகளுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியில் இரண்டு என்ஜின்களின் செயலிழப்பை சமாளிக்க கொடுக்கப்பட்ட பயிற்சி உண்டு. ஆனால் 700 அடிக்கும் குறைவான உயரத்தில் இரட்டை என்ஜின் செயலிழப்பை சமாளிக்கும் பயிற்சி கொடுக்கப்படவில்லை. இது எதிர்மறை பயிற்சி என்று அழைக்கப்படும். தொழில்நுட்ப ரீதியாக வெற்றிகரமாக மீள்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியமில்லாத சூழ்நிலைகளுக்கான பயிற்சி. எளிமையாக சொன்னால் AI-171 விமானம் பறந்து கொண்டிருந்த உயரத்தில் இரட்டை என்ஜின் செயலிழப்பு ஏற்பட்டால் விபத்து ஏற்படுவதை தவிர வேறு வழி இல்லை. நடந்தது இதுதான் என்றால் AI-171 விமானம் விபத்துக்குள்ளாகிய காரணங்களில் ஒன்று ஏர் இந்தியாவின் பயிற்சி என்பதும் புலனாய்வு அறிக்கையில் பதிவாகும். ஏர் இந்தியாவின் புதிய நிர்வாகம் அதை விரும்ப போவதில்லை. காரணம், இது அவர்கள் செலுத்த வேண்டிய இழப்பீட்டு தொகையை கணிசமாக எகிர வைத்துவிடும். விபத்து நடந்த போது படமாக்கப்பட்ட காட்சிகளை ஆய்வு செய்த விமான வல்லுநர்கள் லேண்டிங் கியரின் கீழிறங்கிய பொசிஷனை குறிப்பிட்டனர். இது விமானிகள் சக்கரங்களை மேலிழக்காததை குறிக்கிறது. அது விமானிகளின் தவறையும் குறிப்பிடலாம். அதே நேரத்தில் சாத்தியமான மின்னிழப்பு அல்லது ஹைட்ராலிக் அமைப்பு செயலிழப்பையும் குறிப்பிடலாம். விமான காக்பிட்டில் கணனியால் இயக்கப்படும் அமைப்புகள் நவீன விமான என்ஜின்களை ஒழுங்குபடுத்துகின்றன. அதற்கு FATEC என்று பெயர். அதன் விரிவாக்கத்தின் தமிழாக்கம் முழு அதிகார டிஜிட்டல் என்ஜின் கட்டுப்பாடு. குறிப்பிட்ட செயற்பாட்டு எல்லைகளுக்குள் உகந்த என்ஜின் செயல்திறனை உறுதி செய்யும் அதே வேளையில் விமானிகளுக்கு விமான சக்தியை நிர்வகிக்க இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது.
விமானிகள் லேண்டிங் கியரை உயர்த்த முயன்றும் அது மேலேறவில்லை என்றால் அதை FATech கருப்பு பெட்டி பதிவுகள் காட்டிக் கொடுத்துவிடும். விமானத்தின் பின்புற பகுதியில் அமைந்துள்ள அவசர கால விசையாழியான ராட் பயன்படுத்தப்பட்டது. இந்த சாதனம் கணனி செயலிழப்புகளின் போது முக்கியமான மின்சாரத்தை வழங்கும் என்பது உண்மைதான். ஆனால் அதன் சிறிய அளவு காரணமாக விமானத்தின் மேலெழல் செயல்பாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை அதனால் உருவாக்க முடியாது. அகமதாபாத் விமான நிலையத்தின் ரன்வே இலக்கம் 23 இருந்து பறப்பதற்கு முன்பு ஏர் இந்தியா விமானம் AI-171 எந்த கவலைக்குரிய அறிகுறிகளையும் காட்டவில்லை. மற்ற எந்த விமானத்தையும் போலவே இது புறப்பட்டது. போதுமான என்ஜின் சக்தியை கொண்டிருந்தது மற்றும் சாதாரணமாக இயங்கியது. ஏர் இந்தியா விமானிகள் ஒரு செயற்கை விமான பறத்தல் சோதனை செய்ததை அடுத்து சில அமெரிக்க ஊடகங்களும் அந்த விமான விபத்து தொடர்பான தத்தமது சொந்த புலனாய்வு அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் புலனாய்வு அறிக்கையில் விமானத்தில் 2 என்ஜின்களும் நடுவானில் ஒன்றாக செயலிழந்து சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கின்றது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கை விபத்துக்குள்ளான சாத்தியமான காரணத்தை இரட்டை என்ஜின் செயலிழப்பு என்று சுட்டிக்காட்டியிருந்தது. ஆனால் அந்த 2 என்ஜின்களும் ஒரே நேரத்தில் செயலிழந்தன என்று அதிக உறுதியாக அவர்கள் கூற தயாராக இல்லை. ஒரு என்ஜின் செயலிழப்பதும் ஒரு சாத்தியம் என்கிறார்கள் அவர்கள். இங்கு மற்றும் ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும். பொதுவாக ஒரு என்ஜின் செயலிழந்தால் விமானி அல்லது விமானத்தின் கணனி அமைப்பு அதை சரி செய்வதற்கு முன்பு விமானம் ஒரு பக்கமாக சிறிது சாய்ந்துவிடும். இருப்பினும் விபத்திற்கு முன் பதிவு செய்யப்பட்ட எந்த காணொளியிலும் அது தெரியவில்லை. விமானம் அதன் பாதையில் இருந்ததால் 2 என்ஜின்களும் ஒரே நேரத்தில் உந்துதலை இழந்ததாக தி நியூயார்க் டைம்ஸ் மேலும் தெரிவித்துள்ளது. விமானியும் தரை கட்டுப்பாட்டு மையம் ATCக்கு அளித்த தனது மேடை அழைப்பில் விமானம் உந்து விசையை இழந்து வருவதாகவும் அதை தூக்க முடியவில்லை என்றும் கூறினார். இது நியூயார்க் டைம்ஸின் மதிப்பீட்டை மேலும் ஆதரிக்கிறது. தி நியூயார்க் டைம்ஸின் முன்னாள் விபத்து புலனாய்வாளரிடம் பேசிய போது அவர் அதே நேரத்தில் என்ஜின்கள் செயலிழந்திருக்கலாம் என்று பரிந்துரைத்தார். பெடரல் ஏவியேஷன் நிர்வாகத்தின் முன்னாள் ஊழியரான ஜெஃப் குசேட்டி சமச்சீரற்ற உந்துதலின் எந்த அறிகுறியையும் நீங்கள் காணவில்லை என்று சுட்டிக்காட்டி கூறினார். குசெட்டி மேலும் கூறிய போது நீங்கள் உதறியதை பார்க்கவில்லை, பாதை விலகலை பார்க்கவில்லை, புகை அல்லது 2 என்ஜின்களில் இருந்தும் சுடர் கொப்பளிப்பதை பார்க்கவில்லை. இவை அனைத்தும் சமச்சீர் சக்தி இழப்பு என்பதை காட்டுகிறது. சமச்சீர் சக்தி இழப்பு என்றால் 2 என்ஜின்களும் ஒரே நேரத்தில் சக்தி கொடுப்பதை நிறுத்துவது. இது மிகவும் அசாதாரண சூழ்நிலை என்றாலும் அதற்கான சாத்தியக்கூறுகளை நிராகரிக்க முடியாது. புலனாய்வாளர்களை மேற்கோள் காட்டி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் புலனாய்வு அறிக்கை தற்போது என்ஜின்கள் மிகவும் திறமையானவை மற்றும் நம்பகமானவை என்றும் இரட்டை என்ஜின் செயலிழப்பு அரிதானது என்றும் குறிப்பிட்டது. அமெரிக்காவை சேர்ந்த விண்வெளி பாதுகாப்பு ஆலோசகர் ஆந்தோனி பிரெக்ஹவுஸ் வர்த்தக விமான பயணத்தில் இரட்டை என்ஜின் செயலிழப்பு மிகவும் அரிதானது. இன்றைய நமது என்ஜின்கள் முன்னெப்போதையும் விட திறமையானவை மற்றும் நம்பகமானவை என்று கூறியதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மேற்கோள் காட்டியது. இரட்டை என்ஜின் செயலிழப்பு இரட்டை என்ஜின்களிலும் எரிபொருள் மூலத்தை மாசுபடுத்தியதாலோ அல்லது புறப்படுவதற்கு முன் விமான அளவுருக்களை தவறாக உள்ளீடு செய்ததாலோ ஏற்பட்டிருக்கலாம் என்று தி நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. ஏர் இந்தியாவின் போயிங் 787 ட்ரீம்லைனர் புறப்படுவதற்கு முன்பு முழு 3.5 கிலோமீட்டர் ரன்வேயையும் பயன்படுத்தியது. இது அசாதாரணமானது. அதே நேரத்தில் விமானத்தில் எடை அதிகமாக இருந்திருந்தால் அப்படி நடக்கலாம். அடுத்த வாரம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் விமான விபத்து உளவுத்துறை பணியகம் AAIBயின் முதற்கட்ட அறிக்கையில் முடிவை பல விமானிகள் பரபரப்புடன் எதிர்பார்க்கின்றார்கள். இரட்டை என்ஜின் செயலிழப்புக்கு வழிவகுத்த காரணங்களை AAIBயின் முதற்கட்ட அறிக்கை சுட்டிக்காட்டும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். பராமரிப்பு, பைலட் பயிற்சி மற்றும் ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கான ICAO நெறிமுறைகளின் கீழ் இயங்கும் ஒரு பெரிய விமான நிறுவனமான ஏர் இந்தியாவின் விஷயத்தில் இதுபோன்ற விபத்து பல சிக்கல்களை ஏற்படுத்தும். மொத்தம் 33 போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானங்களை இயக்கும் ஏர் இந்தியாவுக்கு விசாரணைகளின் முடிவு முக்கியமானதாக இருக்கும். ஏர் இந்தியா விமான நிறுவனம் அதன் விமான தொகுதியில் உள்ள வேறு எந்த அகன்ற உடல் ஜெட் விமானங்களையும் விட அதிகமான ட்ரீம்லைனர்களை இயக்குகிறது. 2011 அக்டோபரில் விமானம் சேவையில் நுழைந்ததிலிருந்து போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானத்தின் முதல் விபத்து ஏர் இந்தியாவின் AI-171 ஆகும்.